வணக்கம். இன்னைக்கு நம்ம விருந்தோம்பல்ல கேஸ்ட் அயர்ன் சீரிஸ்ல வெண்டைக்காய் பொரியல் குறைவான எண்ணெயில எப்படி செய்றதுன்னு பார்ப்போம். இதுக்கு 300 கிராம் அளவுக்கு வெண்டைக்காயை இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன். நல்லா கழுவிட்டு கொஞ்ச நேரம் ஒரு துண்டில் நல்லா உலர வச்சுட்டு அதுக்கப்புறம் நறுக்கிக்கோங்க. கனமான கேஸ்ட் அயர்னை கடாயை சூடாக்கிட்டு அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடாய் நல்லா சூடான உடனே தான் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து தாளிச்சிட்டு அது கூடவே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கிள்ள வேண்டாம், அப்படியே சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 4 பூண்டு பற்களை தட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே நறுக்கி வச்சுருக்க வெண்டைக்காயும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கைவிடாமல் நல்லா வதக்கணும். உங்களுக்கு வதக்கிறதுலேயே பாதி அளவு வெண்டைக்காய் வெந்துடும். மிதமான சூடே வச்சுக்கோங்க. ஏன்னா கனமான சட்டிங்கனால ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா சீக்கிரம் கருகிடும். நல்ல சட்டி சூடானோட தான் நம்ம எண்ணெய் ஊற்றி எல்லாம் செஞ்சுருக்கோம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் வெண்டைக்காய் பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கைவிடாமல் வதக்கணும். பொதுவாக பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் நீங்கள் மேக்ஸிமம் வாங்கின உடனேயே செஞ்சுருங்க. அப்போ தான் அந்த வெண்டைக்காய் வேகிறதுக்கும் பார்த்திங்கன்னா வதக்கியே உங்களுக்கு நல்லா வெந்துடும். ஃப்ரிட்ஜுக்கு போன பிறகு பார்த்திங்கன்னா அந்த வெண்டைக்காயோட தன்மை கொஞ்சம் மாறிடும். இப்போ மூடி வச்சுப்போம். இதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே தெளிக்க வேண்டாம். மூடி வச்சு நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் திறந்து பார்த்து நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா வதங்கிடுச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் சுருங்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கணும். இப்போ நல்லா வதக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். திரும்ப கொஞ்சம் மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் திறந்து பார்ப்போம். வெண்டைக்காயில் நல்லா சுருங்க ஆரம்பிச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த வளவளப்பு தன்மையே இல்லாமல் இருக்கும். இப்படி செய்யும் போது பார்த்திங்கன்னா பாருங்கள் நல்லா வதக்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ வெண்டைக்காய் பொரியலுக்கு இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் பரட்டி விட்டுருவோம். தயிர் இல்லாமையும் செய்யலாம். தயிர் சேர்க்கணும்னு இல்லை. இந்த வளவளப்பு தன்மை நல்லா குறைஞ்சிரும் தயிர் சேர்க்கும் போது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மசாலா பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு நான் இன்றைக்கி ரசப்பொடியில் செஞ்சு காட்டுறேன். நல்லா அந்த வெண்டைக்காய் பொரியல், கோவக்காய் பொரியல் எதுக்குனாலுமே இந்த ரசப்பொடி சேர்க்கும்போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதில் இருக்க அந்த மிளகு, ஜீரகம், தனியா எல்லாம் சேரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருக பொரிக்கிற பொரியலுக்கெலாம் இந்த ரசப்பொடி சேர்த்து செய்யும்போது நல்லாயிருக்கு. உங்களுக்கு இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் மிளகாய்த்தூள், தனியாத்தூள் அந்த காம்பினேஷன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் ஜீரகத்தூள் அந்த மாதிரி சேர்த்துட்டு கூட நீங்கள் செய்யலாம். கடைசியாக கொஞ்சம் போல் கிள்ளிய கருவேப்பிலை சேர்த்துட்டு பரட்டி விட்டிங்கன்னா சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் வளவளப்பு தன்மை எதுவும் இல்லாமல் குறைவான எண்ணெயிலே நீங்கள் சூப்பராக செஞ்சுட்டோம். இதை கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெண்டைக்காய் பொரியல். நீங்களும் இதே மாதிரி வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு பாருங்கள். வெண்டைக்காய் நல்லா கழுவிட்டு டவலில் நல்லா ட்ரை ஆக்கிட்டு அதுக்கப்புறம் செஞ்சு பாருங்கள். ரிசல்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கும். நன்றி, வணக்கம்.